ஸ்தோத்திரம் வல்லமையுள்ளவரே, ஸ்தோத்திரம் ஒருவராய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, இந்த கிருபைகளுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஒருவராய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுப்பா, நல்லவர். போதுமானவரே, இந்த காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே இந்த கால வேளையிலே ஆண்டவரினால் செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கிருபை, விசேஷித்த விசேஷித்த மகிமை எங்களோடு கூட இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நம்முடைய கரத்துக்களையும் கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பெரிதான கரம் நம்மோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள பரோட்சம் பண்ணுவோம். நமக்காகவும் நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 615. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா.
உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பாடலை 993. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டார் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீர நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீர் நன்றி ஐயா. தேடி வந்தீர நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீர நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீர நன்றி ஐயா, நிரந்தர மானீர நன்றி ஐயா. நிம்மதி தந்தீர நன்றி ஐயா, நிரந்தர மானி நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீர நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீர நன்றி ஐயா. என்னை கண்டீர நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீர நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி
உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பாடலின் 951. உம்மையை நான் நேசிப்பேன் உம்மையை நான் நேசிப்பேன் உம்மையை நான் நேசிப்பேன் பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினே உம்மையை நான் சேவிப்பேன் உம்மையை நான் சேவிப்பேன் உம்மையை நான் சேவிப்பேன் பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினே உம்மையை நான் போற்றுவேன் உம்மையை நான் போற்றுவேன் உம்மையை நான் போற்றுவேன் பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினே உம்மையை நான் ஆராதிப்பேன் உம்மையை நான் ஆராதிப்பேன் உம்மையை நான் ஆராதிப்பேன்
பிந்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின்தேரும்பேனே உம் அதே பேர் சொல்லணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். பின்தேரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாதையில் நான் நடந்திட்டார் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் என்ன துன்பமே வந்தாலும் Thank you, Lord. Thank you, Lord. நான் பின்தேரும்பேனே. Praise the Lord. கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு ஒருவருக்கே உரியது. இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. உன்னதமானவரே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, ஓ உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம். மகிமையுள்ள ராஜாவே, மகிமையுள்ள ராஜாவே, இந்த காலை வேளையிலே நம்மை ஆராதிக்கிறோம், நம்மை ஆராதிக்கிறோம், நம்மை ஆராதிக்கிறோம், நம்மை மகிமைப்படுத்துகிறோம், நம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்குவதாக, எங்கள் மத்தியில் இறங்குவதாக. மகிமையுள்ள ராஜாவே, மகிமையுள்ள ராஜாவே, ஓ நம்மை ஆராதிக்கிறோம், நம்மை ஆராதிக்கிறோம், நம்மை ஆராதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம். ஓ சந்தரதே ரலபலபலிய ரலபலப அரலபலபலிய ரலபலபலிய ரலப. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நம்மை துதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம். கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஏசப்பா, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, ஓ உம்முடைய கிருபையின் பிரசன்னம், உம்முடைய கிருபையின் பிரசன்னம், உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, எங்களோடு கூட இருப்பதாக. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. கிருபை ஓ சந்தரதி ரலபலபல அரலபலபல அரலபலபல அரலபல. Jesus, Jesus. வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்ய வாழும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. வல்லமையின் ஆளுகளை நிரப்போம், அபிஷேகத்தின் ஆளுகளை நிரப்போம். கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே. நல்லவரே, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya.
அப்பா உம்முடைய கிருபை 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 அந்த கால வேலையில உம்முடைய ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. விடுதலையின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, சுகத்தின் வல்லமை இப்பொழுது இப்பொழுது இந்த ஆன்லைன் மூலமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வல்லமை ஊற்றம், வல்லமை ஊற்றம், விடுதலையின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையில் இறங்குவதாக, இறங்குவதாக. மகிமையின் வல்லமை இறங்குவதாக, மகிமையின் வல்லமை இறங்குவதாக, மகிமையின் வல்லமை இறங்குவதாக, மகிமையின் வல்லமை இறங்குவதாக. ஓ தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னத்தின் வல்லமை, அந்த பிரசன்னத்தின் வல்லமை இப்பொழுது இந்த காலை ஆராதனை வேளையில் நீ மகிமையா இறங்கும், நீ மகிமையா இறங்கும், நீ மகிமையா இறங்கும், நீ மகிமையா இறங்கும், நீ மகிமையா இறங்கும். ஒரு பிரசன்னம், ஒரு பிரசன்னம், ஒரு பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்குவதாக, எங்கள் மத்தியில் இறங்குவதாக, எங்கள் மத்தியில் இறங்குவதாக. தேவ ஆவியானவரே, தேவ ஆவியானவரே நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வல்லமை ஊற்றப்படுவதாக, வல்லமை ஊற்றப்படுவதாக, வல்லமை ஊற்றப்படுவதாக, வல்லமை ஊற்றப்படுவதாக, வல்லமை ஊற்றப்படுவதாக. ஓ சங்கர வல்லமை 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 விடுதலையின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, ஓ அதிசயத்தின் வல்லமை இப்பொழுது 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 ஓ இந்த வல்லமை ஓ இறங்குவதாக, இறங்குவதாக. ஓ சந்தர வல்லமை 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 வல்லமை. ஓ சந்தர கிருபை 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 ஏசப்பா கிருபை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. பரிசுத்தத்திற்காய் நன்றி, பிரசன்னத்திற்காய் நன்றி. இந்த காலை வேளையில் மகிமையுள்ள தேவன் மகிமையாய் நமத்தில் இறங்கி கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆன்லைன்ல ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரசன்னம் நம்மளோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபையுள்ள தேவன் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிதான கரம் நம்மோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து அருமையான காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அடுக்கருவை நம்மை சூழ்ந்து கொள்ள மகிமையுள்ள தேவன் மகிமையான அற்புதங்களை செய்ய பரோட்சமானோம்.
நமக்காகவும் இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் எடுத்து மாறி மாறி நாம் சென்று வாசிப்போம். இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி 148வது சங்கீதம். 148வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். 148வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே சகல கேதுருக்களே, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமத்தை, அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கு வானத்திற்கு மேலானது. நல்ல சங்கீத பகுதிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை நம்மளோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆலயம் திறக்கப்பட கர்த்தர் அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையுள்ள தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வல்லமை நம்மத்திலே வெளிப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை நம்மத்திலே செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நமக்காகவும் தொடர்ந்து எம்மட்டமாய் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் எந்த நாளிலும் நம்மை கொண்டு வந்திருக்கிற தேவன் நம்மை ஆராதிக்க, நம்மை துதிக்க நடத்தின தேவன் தான். நம்மோடு கூட இருந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். பிரைஸ் எல்லாம் அநேக நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வர முடியாமல் பிரைஸ் எல்லாம் வீட்டிலே இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிற நமக்குள்ளே ஒரு தேவ பிரசன்னத்தை கர்த்தர் கொடுத்து இன்னும் நம்மை உயர்த்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் தேவனுக்கு முன்னால் காணப்படுகிறோம் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலை ஆராதனை வேளையிலே நாம் ஆன்லைன் மூலமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் நமக்குள்ளே எப்படிப்பட்ட கிருபையின்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபிரேயர் புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே சொல்லப்பட்ட தேவ வார்த்தையின்படி நாம் ஆராதிக்கிறோமா? எபிரேயர் 12:28.
இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவும். அப்போ நாம எதை அப்ப சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம்? சொல்லுங்க, எதை நாம சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம்? அசைவில்லாத ராஜ்யம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த ராஜ்யம் அல்ல, நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகக்கூடிய நித்திய ராஜ்யமாகிய அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நாம் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டுமாம்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் என்ன பண்ணோம்? ஆராதனை செய்ய வேண்டும். இப்பொழுது நம் ஆன்லைன் மூலமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமான காரியங்களிலே நாம் அதிகமாக எதை விரும்புவதில்லை? ஆன்லைன் ஆராதனையை அதிகமாக விரும்புவதில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? தள்ளப்பட்டு இருக்கிறோம். நாம் ஆராதனை நேரம் என்று சொல்லுவோமானால் அந்த குறிப்பிட்ட நேரம் நமக்கு என்ன நேரம்? ஆராதனை நேரம். அப்படிதானே? சபையில 8 to 10 மணி வரைக்கும் ஆராதனை. இப்போ 6 to 7:15 வரைக்கும் ஆராதனைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த ஆராதனையில நம்ம உட்கார்ந்து ஆராதிக்கிறது தான் எப்படிப்பட்ட ஆராதனை சொல்லுங்க? பயத்தோடு பக்தியோடு. நாம இப்ப ஆன்லைன் ஆராதனை என்னவாயிடுச்சு? எப்பனாலும் என்ன பண்ணிக்கலாம்? ஆராதனையில ஓப்பன் பண்ணிக்கலாம். பாஸ்டர் ஆராதனை நடத்தி முடிச்சுட்டாரு, நாம எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம்? ஆராதிக்கலாம். ஆனா சரி, அப்படியும் ஆராதிக்கிறவர்களிடத்துல நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள்? ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுதுதான் பயம், ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுதுதான் பக்தி, ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியம். அப்படி இல்லைங்க. நம்ம ஆன்லைன்ல ஆராதிச்சாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த ஆராதனையில ஒரு பயம் இருக்கணும். ஆராதனையில அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒரு பயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவ பயம் அவசியம். கர்த்தருடைய ஆராதனை என்றால் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கும். அந்த பிரசன்னம் இறங்கும் பொழுது அந்த பயம் நமக்குள்ள வரணும். நான் யாரை ஆராதிக்கிறேன், நான் யாரை தொழுது கொள்ளுகிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிதானே? சொல்லுங்க. ஆன்லைன்ல ஆராதிச்சாலும் ஆனா யாரை நாம் ஆராதிக்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறோம். அந்த பயம் அவசியம். சில நேரங்கள்ல சில பேர் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்ன வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. சில பேர் அப்படியே உட்கார்ந்துட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பார்த்துட்டு. அப்படியே இல்லை, இது கர்த்தருடைய ஆராதனை. இந்த ஆராதனையில நமக்கு பயம் அவசியம். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்கிற ஒரு பயம் அவசியம். ஏனென்றால் நம் அசைவில்லாத ராஜ்யத்தை என்ன பண்ண போறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். சில பேர் சொல்லலாம், சில பேர் ஆலயத்திலே பயத்தோடு ஆராதிக்கிறது இல்லை, வீட்டில் உட்கார்ந்தா பயத்தோடு ஆராதிப்பாங்க. அப்படி ஆராதிக்கிறவர்கள் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு நாம சொல்லலாம், இனி காலம் செல்லாது. இனி நாட்கள் துரிதமாய் சென்று கொண்டிருக்கிறது, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நடக்கும் சம்பவங்கள் நீங்கள் ஆராய்ந்து கூர்ந்து பார்ப்பீர்களானால் கடந்த நாட்கள்ல வெட்டுக்கிளி என்ன பண்ணிச்சு? ஒவ்வொரு தேசமாய் பரவி கொண்டு வந்தது. இந்தியாவுக்குள்ள வந்த உடனே நிறைய பேருக்கு என்ன வந்துருச்சு? பயம். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல வரும்போது என்ன இல்லை? பயம் இல்லை. ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது பயம் இல்லை. ஆனா இந்தியாவுக்குள்ள வந்த உடனே பயம். உடனே நம்முடைய வசனங்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? வாட்ஸ்அப்ல போட்டு வெட்டிக்கிளி வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி அது எல்லா தேசங்களும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கு? பரவி கொண்டு இருக்கிறது. சைனாவில் கொரோனா வரும்பொழுது நமக்கு யாருக்கும் என்ன இல்லை? பயம் இல்லை. இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சி
தமிழகத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு பரவல் வந்த உடனே எல்லாருக்கும் என்ன வருது? ஐயோ கொரோனா வந்துடுச்சு, பயம். யுத்தம் எங்கேயோ நடக்குது, பயம் இல்லை. நமக்கு வந்தாதான் என்ன வருது? பயம். சொல்லலாம் இல்லைங்க, நம்ம இது நடந்தாதான் நான் கர்த்தருக்கு பயப்படுவன் அல்ல, உண்மையாய் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். சொல்லலாம் எங்கேயோ நடக்குதல்ல, நமக்கும் நம்முடைய பகுதி மக்களுக்கும் நாம இருக்கிற இடங்களுக்கும் அது என்ன பண்ணும்? நடக்கும். சொல்லலாம் அந்த பயம் அவசியம். நான் இங்கே வந்தாதான் பயத்தோடு இருப்பேன், அங்க போனா அப்படி, அங்க நடந்தா இல்லை. எல்லா நேரங்களிலும் நான் கர்த்தர் மேல் கொண்டு இருக்கிற அந்த பயம் மாறாது. வாசிங்க சங்கீதம் 128:1 அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் யாரா? பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து, அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் பாக்கியவான். அதே சங்கீதம் 128:4 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமா என்ன பண்ணுவானா? ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்க ஆசீர்வதிக்கப்படுறா கூட யாருக்கு தான் நீங்க பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். அப்ப அந்த பயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தேவ பயம் இல்லாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நாம தான் கர்த்தருக்கு பயப்படுறதில்லை. தேவனை குறித்து ஒரு தெளிவில்லை, ஆராதனை குறித்து ஒரு பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினால அநேக துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு? வந்து கொண்டிருக்கிறது. பயம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவ பயம் அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியம். வாசிங்க நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 14:27. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவா? ஜீவ ஊற்று. அதனால நீங்க அதுல இருந்து தப்பிக்கலாமா? மரண கண்ணிகள், பிசாசு தந்திரமாய் வைத்திருக்கிற அந்த மரண கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியம். நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆலயம் திறக்கல, நான் வீட்டில இருந்து ஆராதித்துக் கொண்டு இருக்கிறேன், பயத்தோடு கூட தான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனா ஆலயம் திறந்த உடனே தேவனுடைய சமூகத்தில் வந்து இன்னும் உற்சாகமாய் நான் ஆராதிப்பேன். இன்னும் உற்சாகமாய் அவரை தொழுது கொள்ளுவேன். சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் 100 பேர்னு சொன்னா, ஆனா ஆராதனைக்கு வர்றதுன்னு பார்த்தா 50 பேர் தான் என்ன பண்றாங்க, வர்றாங்க. மீதி 50 பேர் என்ன பண்றது கிடையாது, வர்றதில்லை. மீதி 50 பேருக்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இல்லை என்றால் நீங்கள் மரண கண்ணிகளுக்கு தப்பிக்க முடியாது. ஒரு தீர்மானத்தோடு இனி நான் கர்த்தரை வைராக்கியத்தோடு ஆராதிப்பேன். ஒரு தீர்மானம் எடுப்போம். மரண கண்ணிகள், துர்ச்சன பிரவாகம் நம்மை சூழ்ந்து கொள்ள முடியாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். சொல்றார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன உதிக்குமா? மல்கியா 4:2 சொல்றாரு, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே சென்று கொழுத்த கன்றுகளை போல நீங்க என்ன பண்ணுவீங்க? வளருவீங்க. அப்போ என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ நாமத்திற்கு பயந்திருக்கிற நம்மள கர்த்தருடைய நீதியின் சூரியன் என்ன பண்ணும்? உதிக்கும். கடந்த நாட்டில் போட்டாங்க. கடந்த நாட்களில் வெட்டுக்கிளிகள் பரவி கொண்டிருக்கிறது. 2 நாளாம் புத்தகத்தில் இருக்கிற வசனத்தை நாம் என்ன பண்ணோம்? எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தோம். அவர் சொல்லுவார், என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை
விட்டு திரும்பினால் அவருடைய தேசத்திற்கு நான் என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். அப்போ நம்ம தேசத்துல நம்ம மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவனுக்கு நேராய் திரும்பினால் அவர் தேசத்திற்கு என்ன கொடுப்பாராம்? சேமத்தை கொடுப்பார். அப்போ உங்கள் பொல்லாத வழிகளை தேவனுக்கு பயந்து விட்டு திரும்பி கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் தேசத்திற்கு என்ன கொடுப்பாரு? சேமத்தை கொடுப்பார். நம்ம தேசத்துல இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிற கொள்ளை வியாதிக்கும் பஞ்சத்திற்கும் யுத்தத்திற்கும் காரணம் யாருன்னு கேட்டா நாம சொல்லுவோம், எங்க நாட்டில் ஆட்சி செய்யறவங்களுடைய குறைபாடுகள் இல்லை, வேற ஏதோ காரியம் முன்னெச்சரிக்கையா இல்லை, அது இல்லை, இதுல இல்லைங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஜெபிக்கிற விசுவாசிகள் சரியானபடி ஜெபிக்கவில்லை, தேவனை தேடவில்லை. ஜெபிக்கிறவர்கள் சரியாய் ஜெபித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார்களானால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேசத்திற்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரு? சேமத்தை கொடுப்பார். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தேச தலைவர்களுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சில பேர் சொல்லுவீங்க, என் குடும்பத்துக்கே நான் என்ன பண்றதில்ல, ஜெபம் பண்றதில்ல, நான் எங்க பாசம் தேசத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு அப்படி சொல்லியே இன்னைக்கு பல உபத்திரவங்கள் பாடுகள் வழியாய் நம்முடைய தேசம் மாத்திரமல்லாமல் நாமும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பிரைஸ் எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம் வாசிங்க. அதே மல்கியா 1:6 வாசிப்போம். போதும். அவர் சொல்றாரு, நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? கேட்கிறார், எனக்கு பயப்படுகிற பயம் இல்லை, எனக்கு பயப்படுறீங்களா ஆண்டவரா பார்த்து கேட்கிறார். அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? வாசிங்க எரேமியா 2:19. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் அவனுடைய 19வது வசனம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் என்ன பண்ணல இல்லாமல் இருக்கிறதும். பேசலாம், கர்த்தருடைய பயம் நமக்குள்ள இருக்கணுங்க. கர்த்தருக்கு பிரியமா அவரை ஆராதிக்கணும், பிரியமா அவரை தொழுது கொள்ளணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவரை ஆராதிக்கிற ஒரு தன்மை நமக்குள்ள அவசியம். தேவ பயம் இல்லாதபடியினால் பல போராட்டங்கள் உபத்திரவங்கள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்து சொல்றாரு, பயத்தோடும் பக்தியோடும் கூட கர்த்தரை என்ன பண்ணமா ஆராதிக்கணும். பக்தியோடு. இன்னைக்கு பக்தி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று என்ன பண்ணாராம் தெரிந்து கொண்டார். அப்ப பக்தி உள்ளவனை கர்த்தர் யாருக்குன்னு தெரிந்திருக்கிறார் சொல்லுங்க. பக்தி உள்ளவனை யாருக்குன்னு தெரிந்திருக்கிறார்? தமக்குன்னு தெரிந்திருக்கிறார். இப்ப பக்தி உள்ளவங்களா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் கர்த்தர் மேல பக்தி உள்ளவனா இருக்கேன், பக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் எப்பொழுதும் பக்தியோடு கூட இருக்கிறேன். உலக மனிதர்கள் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தி இன்றைக்கு விசுவாசிகளாகி நமக்குள்ள என்ன பண்ணல இல்லை. அவங்க பக்தியோடு கூட என்னென்ன காரியங்களும் செய்யறாங்க, ஆனா அந்த காரியத்துல நாம பக்தியோடு கூட ஏதாவது செய்யறோமா?
பக்தி நமக்கு அவசியம். ஓசியா 6:4 வாசிப்போம். இங்க சொல்றாருங்க, உங்களுடைய பக்தி எப்படிப்பட்டதா இருக்கா? அன்னைக்கு பார்த்து எப்ராஹிமும் யூதாவையும் பார்த்து சொல்றாரு, உங்களுடைய பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிய காலையில் தோன்றும் பனியை போலவும் என்ன பண்ணா ஒழிந்து போகிறது. காலையில பார்க்குற மேகம் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண மாட்டேங்குது சொல்லுங்க, காணாம போயிடுது. விடிய காலத்தில் பார்க்குற அந்த பனி சூரியன் வந்தவுடன் என்ன பண்ணிடுது, காணாம போய். இன்னைக்கு அநேகருடைய பக்தி அப்படிதான் இருக்கு. அநேகருடைய பக்தி அதே சொல்றாரு, அதே ஓசியா சொல்றாரு. ஓசியா 7:14 நாம் வாசிப்போம். இன்னைக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, தங்கள் படுக்கையில் இருந்து அவங்க கூப்பிடுறதில்ல. ஆனா அவங்க எதுக்காக தான் கூப்பிடுறாங்க ஆண்டவரை சொல்லுங்க? எதுக்காக ஆண்டவர் கூப்பிடுறாங்க? தேவைகளுக்காகத்தான் பக்தி. எதற்காக பக்தி வருது அவங்களுக்கு? இங்க அவர் சொல்றாரு பாருங்க, தானியத்திற்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் அவங்க என்ன பண்றாங்க, கூடுகிறார்கள். நீ சபைக்கு வருகிற விசுவாசிகள், சபையில் ஆராதிக்கிறவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக தான் சபைக்கு என்ன பண்றாங்க, வர்றாங்க. ஏதோ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தேவைக்காக. ஆனால் கர்த்தரை பக்தியோடு கூட அவர்கள் ஆராதிக்கவில்லை. எதனுடைய வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும், என்னை கூப்பிட்டு வரிசையா நிற்க வச்சு பிரைசலாம் சபைக்கு ஆராதனை தொடங்கின உடனே வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் கூப்பிட்டு, இதுவரைக்கும் நீங்க எதுக்கு சபைக்கு வந்தீங்க, இனிமே நீங்க சபைக்கு எதுக்கு வரீங்க அப்படின்னு ஒரு பேப்பர் கையில் கொடுத்து எழுதி எல்லாம் கொடுத்துட்டு உள்ள வாங்கன்னு சொன்னா, அவங்க எழுதி கொடுத்ததை வச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். பிரைசலாம். சில நேரத்தில் நாம முயற்சி எடுத்து நாம என்ன எழுதுவோம் சொல்லுங்க, சபைக்கு ஏன் வரீங்கன்னு சொல்லிட்டா சில பேர் சொல்லுவாங்க, நீங்க நம்ம மக்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. பிரைசலாம். எனக்கு ஒரு நல்ல என்ன கிடைக்கணும் சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும் என்ன கிடைக்கணும். வீடு கிடைக்கணுமா, கார் கிடைக்கணுமா, இல்லை குழந்தை கிடைக்கணுமா, இல்லை மனைவி கிடைக்கணுமா, அவங்களுடைய தேவைகளை பொறுத்து. அதற்காக தான் நாங்கள் ஆலயத்துக்கு வரோம். பிரைசலாம். ஒருவேளை எப்படிப்பட்ட எண்ணங்கள், எப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்குமானா அதை தூக்கி போட்டுட்டு நான் பக்தியோடு கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ண வரேன். இல்லைங்க, நான் கிறிஸ்தவன், பாரம்பரிய கிறிஸ்தவன், என்னுடைய அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள், அதனால் நான் ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்தி வேஷம் தரித்தவர்கள். பேசலாம். கர்த்தரை நான் பக்தியோடு கூட ஆராதிப்பேன். ஆலயத்திற்கு வரும்பொழுது அந்த பக்தி எனக்குள்ள இருந்து வெளிப்படும். பேசலாம். தேவைக்காக மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரமல்ல, என் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, என் வேலைக்காக மாத்திரமல்ல, என்னுடைய தொழிலுக்காக மாத்திரமல்ல, நான் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கும்படி அவர் மேல் கொண்டிருக்கிற அந்த பக்திக்காக ஆலயத்துக்கு என்ன பண்றேன் வரேன். பேசலாம். பவுலதான் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும், அந்த பக்தி நமக்குள்ள இருக்கணும், அந்த பக்தியோடு கூட வரணும். இன்னைக்கு மாயமானமான பக்தியை கர்த்தர் அருவருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருபொழுதும் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. மாயமானமான பக்தி, தேவைக்காக கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். எம்மைக்காக மாத்திரம் அப்படி இல்லைங்க, கர்த்தரை உண்மையா தேடணும். ரைசலா. மாயமானம் பண்ணுகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கர்த்தரை பின்னால் தூசித்து பேசுகிறவர்கள் ஒருபொழுதும் கர்த்தரிடத்தில் நெருங்க முடியாது. ரைசலா. இன்னைக்கு இதுதான் செய்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேலிலிருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து செல்ல வந்த மோசேயின் இடத்துல எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. ரைசலா.
ஆண்டவர் மேல ஒரு பக்தியற்றவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு சபைகளும் விசுவாசிகளும் அப்படித்தான் காணப்படுகிறார்கள். அன்றைக்கு மோசே எப்படி அவர்களை அழைத்து கானானுக்குள்ளே கொண்டு செல்ல முயற்சி எடுத்தாரோ அதே போல இன்றைக்கு சபையும் அநேகரை அழைத்து பரலோகத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அன்றைக்கு செய்தது போல இன்றைக்கும் மக்கள் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க? இறைச்சி மண்ணா கிடைச்சது, சாப்பிட்டு முடிச்ச உடனே திரும்ப யாரும் மறு பொறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் எங்களுக்கு தண்ணீர் இல்லையே, எது இல்லை, இறைச்சி கொடுத்த ஆண்டவர், அப்பத்தை மண்ணாவை கொடுத்த ஆண்டவர் தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு முறுமுறுப்பு, பக்தி இல்லை, தேவைக்காக மாத்திரம். செங்கடலை இரண்டாக பிளந்து கடந்து வந்த உடனே அவர் கர்த்தரை ஆராதித்தார்கள். அவர் செய்த அற்புதத்தை பார்த்து திடீர்னு சோர்ந்து போனார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளும் அப்படிப்பட்டவர்களாய் தான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வருவேன் வருவேன் சொன்னாரே, இதுவரைக்கும் வரல, என்ன நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படியோ என்று சொல்லி அநேக விசுவாசிகள் இன்றைக்கு சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை, இனி காலம் செல்லாது. பக்தி வெளிப்படும் பொழுது கர்த்தருடைய வருகை என்னாகும்? நடக்கும். பக்தி வெளிப்பட வேண்டும். கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற அந்த பக்தி, மற்ற மனிதர்கள் அவருடைய பக்தி எப்படிப்பட்ட விதங்களிலோ காண்பிக்கிறார்கள். ஆனால் நாம் எப்படி பக்தி வெளிப்படுத்துகிறோம்? பக்தியோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும். வாசிங்க ஏசாயா 29:13. ஏசாயா தீர்க்க தரிசனம் 29:13 வசனம். எவ்வளவு அழகா சொல்றாங்க ஏசாயா தீர்க்கதரிசி. அவர்கள், இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்களா? தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அப்படித்தானே? அவங்க இருதயம் எங்க இருக்கு? சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக சில பேர் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. வசனத்தை படிங்கன்னு சொன்னா அவங்க படிக்கிறாங்க, அதனால சொன்னாங்கன்றதுக்காக நாம் என்ன பண்றோம்? படிக்கிறோம். மனுஷரால் போதிக்கப்பட்டது அவங்களுக்குள்ளே தன்னால என்ன பண்ணணும்? வரணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் பக்தியும் யாருக்குள்ள வரணும்? அவங்களுக்குள்ள வரணுமே தவிர மற்றவர்களால் போதிக்கிறது அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி சரியாய் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இது எல்லா காலத்துக்கும் ஏற்ற ஒரு தீர்க்க தரிசனம். அப்படிதானே? தீர்க்க தரிசனம் எல்லா காலத்துக்கும் ஏற்ற தீர்க்க தரிசனம். சில பேர் சபையில வந்தா பைபிளை திறந்து கூட என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. வசனம் எங்க இருக்குதுன்னு பக்கத்து கூட புரட்ட மாட்டாங்க. சில பேர் எடுத்தாலும் வாயை திறந்து என்ன பண்ண மாட்டாங்க? வாசிக்க மாட்டாங்க. வாய்களை திறந்து வசனத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வாசித்தால் தான் அது நமக்கு என்னது? ஆசீர்வாதம். பைபிளை நல்லா திறந்து வசனத்தை படிக்கணும். பிரசங்கம் கேட்கறது இல்லை, வீட்டில் போய் அதை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். கர்த்தர் அந்த காரியத்தில் நம்ம என்ன பண்றாரு? கவனித்து பார்க்கிறார். என் மேல் கொண்டிருக்கிற பக்தி அடுத்தவங்க சொல்றதுனால வர்றதில்ல. வசனத்தை படிப்படின்னு மற்றவங்க சொல்றதுனால நான் படிக்கல. எனக்குள்ள ஒரு பக்தி இருக்கு, நான் எடுத்து படிப்பேன். என்னை யாரும் கட்டாயப்படுத்தினாலும் அவசியம் இல்லை. நான் எடுத்து கர்த்தரை துதிப்பேன். யாரும் என்னை இப்படிதான் ஆராதிக்கணும்னு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பயம் அவசியம். அவர் ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அதை சொன்னார். அதே வசனத்தை இன்னொருவர் சொல்லுகிறார். யார் தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லுங்க அந்த வசனத்தை சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் அதான் சொன்னார். ஏசாயா சொல்லி எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் யார் சொல்றது? வாசிங்க. மத்தேயு 15:7-8 வசனம்.
அவ்வளோ அழகா சொல்ற பாருங்க, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு எப்படி இருக்கு, தூரமாய் இருக்கு. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் பதித்து வீணாய் எனக்கு என்ன பண்றாங்க, மாயமானமான ஆராதனை, வீணான ஒரு ஆராதனை, பக்தி இல்லாத ஒரு ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை. கர்த்தர் அவர்களை அருவருக்கிறார். அருவருக்கத்தக்கதான ஒரு ஆராதனை. பிரைஸ் எல்லாம் கர்த்தரை உண்மையா ஆராதனை பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம் பயத்தோடு கூட ஆராதனை பண்ணுங்க, பக்தியோடு கூட ஆராதனை பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமா என்ன பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. இந்த ஆராதனையில தான் கர்த்தர் என்ன பண்றாரு, பிரியப்படுகிறார். சில வந்து வாயை கூட திறக்காம பக்தியே இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. தேவ பக்தி அவங்களுக்குள்ள இருக்காது. பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பக்தி நமக்குள்ள இருக்கணுங்க. பிரைஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரம் 15, 16 வசனத்துல அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். பிரைஸ்லிங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் கிரியைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நீ எனக்காக செய்யக்கூடிய காரியங்களை அறிந்திருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற, குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராய் இருந்தால், குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். நீ இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை நான் என்ன பண்ணுவேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன். எனக்கு நீ பிரியமில்லாதவன். வேஷதாரிகள், இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம். வேஷதாரிகளை கர்த்தர் அருவருக்கிறார். 2 இடத்துல போடக்கூடிய வேஷம். எந்த இடத்துல போடக்கூடிய வேஷம், 2 இடத்துல போடக்கூடிய வேஷம். ஆடுகள் மத்தியில் வரும்பொழுது நான் ஆட்டுத்தொலை பொத்தி கொண்டிருக்கிறேன், ஓநாய்கள் மத்தியில் போகும்பொழுது நான் ஓநாய். கர்த்தர் அருவருக்கிறார். 2 இடத்துல 2 விதமான வேஷத்தை போடுறவங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள். நான் பக்தி கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பேன். பேசலாம், நான் இங்கே வந்தால் வேற மாதிரி, அங்கே போனால் அங்கே வேற மாதிரி இல்லைங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கிறவங்க, கர்த்தருக்குள்ளே பக்தியோடு இருக்கிறவங்க. நம்மை பார்க்கும் பொழுதே அவர்கள் இயேசுவை காண வேண்டும். அந்த பக்தி நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த பக்தியின் காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாய் அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு ஏற்ற சூழ்நிலை உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படணும். ஏதாவது பேசினா விசுவாசம் இல்லாத பேச்சு, கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்குள்ளிருந்து அவர் விலக்க அவர் சித்தமாய் இருக்கிறார். உங்களுக்குள்ளிருந்து அதை மாற்ற அவர் சித்தமாய் இருக்கிறார். கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ளவர்களாக எழும்ப வேண்டும். அந்த வைராக்கியம் நமக்கு அவசியம். வாசிங்க கலாத்தியர் 3:3. ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் எதில் முடிய பண்றீங்களா சொல்லுங்க. மாம்சத்தினாலும் முடிக்கிறீங்களே, எவ்வளவு புத்தியினரா நீங்கள். ஆவியினால் ஆரம்பம் பண்ணணும். ஆனா இடையில என்ன உள்ள வந்துடுச்சு, மாம்சம். மாம்சத்துல முடிந்த அனைவருடைய மரணங்கள், அனைவருடைய முடிவுகள் வித்தியாசமானது. ஆவியினால் நடத்தப்படக்கூடிய முடிவோ ஆச்சரியமானது. நம்முடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவு? பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியினால் என் ஓட்டத்தை முடிக்கிறேன். என் முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் ஆவியினால் ஆரம்பம் பண்ணி இருக்கிற நான் அந்த ஆவியினாலே நான் என்ன பண்ணுவேன், முடிப்பேன். உங்களுக்குள்ள வரணும், அந்த ஆவியினால் முடிக்கக்கூடிய சம்பவங்கள் வரணும். பக்தியோடு கூட ஆரம்பித்த நான் கடைசி வரைக்கும் எப்படிப்பட்டவனா இருப்பேன், பக்தியோடு கூட இருப்பேன். அந்த பக்தி நமக்கு அவசியம்.
அந்த பக்தியோடு கூட இருக்கக்கூடிய கிருபையை எனக்குள்ள தாங்க அப்படின்னு கேளுங்க. அந்த பக்தி எனக்குள்ள அதை நெருக்கி ஏவணும். கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள வரணும், ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த பக்தியை உங்களுக்குள்ள தருவார். அடுத்தது பார்க்கிறோம், கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதிக்கணுமா. எப்படி ஆராதிக்கணுமா? பிரியமாய் ஆராதிக்கணும். எபிரேயர் 11:6 வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு எப்படி ஆராதிக்க முடியாதான்? பிரியமா ஆராதிக்க முடியாதான்? பக்தி வரும்பொழுது விசுவாசம் வரும். விசுவாசம் வரும்பொழுது கர்த்தருக்கு எப்படி ஆராதிக்க முடியும்? பிரியமா ஆராதிக்க முடியும். நான் பிரியமா ஆராதிக்கிறோமா? சொல்லுங்க, பிரியமா ஆராதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நான் ஆராதிக்கிறது கர்த்தர் பிரியப்படுகிறார். இன்னைக்கு எப்படியோ ஆராதிக்கிறாங்க, அப்படிதானே? அவங்களுடைய ஆராதனை முறைகளை நாம் குறை சொல்ல விரும்பவில்லை. அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவங்களும் ஆராதிக்கிறாங்கிறதுக்கு நான் ஆராதிக்கலைங்க. பிரைஸ் எல்லாம் அவங்க குதிக்கிறாங்க, ஓடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, என்ன வேணாலும் பண்றாங்க. அது போல நான் பண்ணலைங்க. ஏன் ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறாரா? நான் ஆராதிப்பதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? உங்க ஆராதனை அப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கா? பிரைஸ் எல்லாம் ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? சபையில வந்த உடனே பக்கத்தில் இருக்கும் புடவையை பார்த்து ஆராதிக்கிறது இல்லை, அங்கே மாட்டப்பட்டு இருக்கிற பொருட்களை பார்த்து ஆராதிக்கிறது இல்லை, எங்கேயோ கவனத்தை கொண்டு போறதுனால ஆராதிக்கிறது இல்லை. சிந்தைகள் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். பேசலாம், அவர் மாத்திரம் உங்களுக்குள்ள இருக்கணும். இங்க வேற யாரும் இடம் பண்ணக்கூடாது, உங்க சிந்தையில வரக்கூடாது. உங்க எண்ணம் உள்ளுக்குள்ள எதையுமே கர்த்தரை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்து அவரை மாத்திரம் பார்த்து ஆராதிக்கணும். பாஸ் நல்லா டான்ஸ் ஆடுறார், நானும் அது போல என்ன பண்ண போறேன்? ஆடி ஆராதிக்க போறேன். கர்த்தர் அருள் இருக்கிறார். பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய அவர் ஸ்டெப்பு சொல்லி கொடுத்து ஆடுறார். அந்த ஸ்டெப்பை போட்டு நானும் என்ன பண்றேன்? ஆடுறேன். கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா ஆராதிங்க. மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க. மனுஷருக்கு பிரியமா இருக்கணும்னு நினைச்சிங்கனாலே உங்க சாப்டர் முடிஞ்சு போச்சு. பிரைஸ் எல்லாம் சாப்டர் முடிஞ்சு போச்சு. பிரைஸ் எல்லாம் நீங்கள் யாரை பிரியப்படுத்தி ஆராதிக்கிறீர்கள்? பிரைஸ் எல்லாம் யாரை பிரியப்படுத்தி ஆராதிக்க? பிரியமாய், கர்த்தருக்கு பிரியமாய் வாசிங்க. எபேசியர் 5:10. அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்க. சோதித்து பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு சோதித்து பார்த்துருக்கீங்களா? பாஸ்டருக்கு பிரியமானது, எங்க அப்பாவுக்கு பிரியமானது, எங்க அம்மாவுக்கு பிரியமானது, அதைத்தான் நான் என்ன பண்றேன்? செய்யறேன். அவங்க பிரியப்படுறாங்க, அதனால செய்யறேன். அப்படி இல்லைங்க. கர்த்தருக்கு பிரியமானது எது அப்படின்னு சோதித்து பார்த்துருக்கீங்களா? சோதித்து பாருங்க. அவர் பிரியமானபடி நான் இருக்கணும். தாவீதை பார்த்து சொல்லுவார், என் இதயத்திற்கு ஏற்றவன். ஏன் தாவீதை பார்த்து அவர் சொன்னார்? சொல்லுங்க. அநேக பாவங்களை செய்திருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமில்லாத ரத்த பழிகள் அவன் மேல் இருந்தாலும் அவன் யாரை ஆராதிச்சான்? சொல்லுங்க. அவன் ஆராதிக்கும் பொழுது தன்னையே மறந்துடுவான். போய் சொல்லுவான். தாவீதை கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேவ மனிதர். தாவீது சங்கீதங்களை பாடின பொழுது தன்னை மறந்து பாடின அந்த சங்கீதங்களை தான் இன்றைக்கும் வைத்து நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பாடின ஒவ்வொரு சங்கீதங்களிலும் கர்த்தரை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை எவ்வளவு அழகாய் நம்மால் என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப கர்த்தருக்கு பிரியமா நீங்க ஆராதிக்கிறீங்கன்னு சொன்னா உங்கள் நிலைமையை மறந்து கர்த்தரோடு கூட நீங்கள் ஐக்கியமாகி விடுவீர்கள். சொல்லலாம். அப்ப ஐக்கியமாக நீங்க அவர் ஆராதிக்க உங்க நிலைமையை மறந்து அப்படி ஆராதிப்பீங்க.
அதுபோல தான் தாவீது தன்னுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்பொழுது தன் வஸ்திரங்களை எல்லாம் இழுத்து தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்துல அப்படியே குதித்து, எப்படி குதித்து நடனமானாராம். நீங்க சொல்றாங்க நிறைய பேர் தாவீது ஆடினாரு, நாங்களும் ஆடினோம். தாவீது எப்படி ஆடினான்னு பைபிள் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன் முழு பலத்தோடு கூட ஆடினான். அவங்க அப்படி ஆடுறாங்க. முழு பலனா எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ட்ரெஸ் பாருங்க. சில பேர் ஆடுவாங்க பயங்கர ஆக்ரோஷமாக குதிச்சு குதிச்சு என்ன பண்ணுவாங்க, ஆடுவாங்க. அவங்க முழு பலம். தாவீது தன்னை அறியாமல் தன் முழு பலத்தோடு கூட கர்த்தரை துதித்து ஆடி அவரை மகிமைப்படுத்தினான். பிரைஸெல்லாம். அந்த ஆட்டத்தில் கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்பட்டுச்சு. பிரைஸெல்லாம். அதை பார்த்து தரிசனம் பண்ணின மீகாவுடைய காரியத்தில் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு சாபத்தை கொண்டு வந்தார். பிரைஸெல்லாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நடனம். பிரைஸெல்லாம். இன்னைக்கு நல்ல அட்டகாசமான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இவங்க ஆடுற ஆட்டம் அப்படிப்பட்ட ஆட்டமாக இருக்கு. அநேகருக்கு அவருடைய ஆட்டம் ரசிக்கக்கூடிய ஆட்டமாக இல்லை. அவருடைய ஆட்டம் வித்தியாசமான முறையில் இருந்தது. ஏனென்றால் அவர் தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போட்டுவிட்டு தன்னுடைய தன் நிலைமையை மறந்து அப்படியே அந்த உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பாக அவர் குதித்து நடனம் ஆடிக்கொண்டு போகிறார். பிரைஸெல்லாம். சில பேர் ஆடுவாங்க, உணர்ச்சி வசத்தினால என்ன பண்ணுவாங்க, ஆடுவாங்க. அதையும் மீறின ஒரு காரியத்தோடு அவர் ஆடிக்கொண்டு போகிறார். அதுதான் அவர் கர்த்தர் கொண்டு இருக்கிற அந்த பக்தி, அந்த பிரியமான காரியம். அந்த பிரியம் நமக்குள்ளே இருக்கா? அதனால தான் தாவீது மேல் கர்த்தர் அதிக அளவற்ற ஒரு பிரியத்தை என்ன பண்ணியிருந்தாரு, வைத்திருந்தார். பிரைஸெல்லாம். எனக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்பதை கர்த்தர் தாவீதை அறிந்திருந்தார். உங்களுடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். வாசிங்க சங்கீதம் 48. என் தேவனே, பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எப்படி இருக்கிற? உமக்கு பிரியமானதை செய்ய நான் ஆயத்தப்படுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதை செய்தால்தான் அவருடைய கிருபையை நாம் என்ன பண்ண முடியும், பற்றி கொண்டு இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் அவரை ஆராதிக்க நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுவே நமக்கு ஆசீர்வாதம். நம் முழங்கால் படிக்குவோம். இருக்கிற இடங்களிலே இந்த ஆராதனையை கவனித்து கொண்டு இருக்கிற நாம், இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று இருக்கிற நாம் பயத்தோடு கூட பக்தியோடு கூட தேவனுக்கு பிரியமாய் அவரை ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு பிரியமாய் ஆராதிக்க நமக்குள்ளே ஒரு ஒப்புதலை கொடுப்போம். பிரைஸெல்லாம். பிரைஸெல்லாம். ஆண்டவரே, உங்க பிரியமாய் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, பக்தியோடு கூட ஆராதிக்க கிருபை தாங்க அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவான். பிரைஸ் ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா. ஓ சந்தரதி இரளவல பலவல இரளவல 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 இரள. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ சந்தரதி இரளவல பல இரளவல 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 இரளவல. ஆண்டவரே, ஓ சந்தரதி இரளவல 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 இரளவல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் பயத்தோடு பக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ சந்தரதி இரளவல பலவல இரளவல இரளவல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை
உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். இந்த கால வேலையில பக்தியோடு பயத்தோடு அவரை ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடானு கோடி பேர் அவர் சிறந்தவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். ஆராதனை நாயகன்
ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆவியானவரே, கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் உம்மை பயத்தோடு பக்தியோடு உமக்கு பிரியமாய் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அதன்படி எங்களை நடத்தும்பா. அந்த வார்த்தையை ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பயத்தையும் பக்தியையும் ஆண்டவரே நீர் கொடுத்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி நீ நடத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளோடு கூட உடைய கிருபையின் கரம் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக உடைய வல்லமையின் கரத்துக்குள்ளே முடிக்கணும். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆராதனையிலே ஆலயத்திலே வந்து கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள பரலோகத்தின் தேவன் நீ வழி நடத்துகிறாங்க. தொடர்ந்து அற்புதங்களை செய்யும். இப்படி நாம மாத்திரம் மகிழ்ப்படுவதாக. கிருபையை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஆமென். அவரக்கமெல்லாம் மன்னித்து என் நோய் எல்லாம் குணமாக்கி என் பாடி அழைத்து விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குவார். கழுவுக்கு சமானமாய் என் பாவத்தை போலாக்கி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கின்றவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கண்டுவிட கடவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மளோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட மீண்டும் செவ்வாய்க்காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். நம்ம நல்ல சொல்லுமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம்.